செங்கோட்டையனே சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, இப்போ வயசானவங்க காதுல போய் விசில் ஊதாதீங்க, யாராவது தேவையில்லாம யாரு காதுலையும் ஊதாதீங்க, கடுப்பாடுவான். அவர் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. ஆமா, நீங்க பொதுவாகவே ஒரு 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 4 வீட்டில் ஒரு யாரோ வந்து ஒரு விசில் வாங்கி ஒரு 4-2 குழந்தைகிட்ட கொடுத்துட்டீங்க, கண்டினியூஸா விசில் அடிக்குது, தலைவலிக்காரம், உங்களுக்கு எரிச்சல் வரும். முதல்ல அந்த விசிலை பிடுங்கி தூர ஏறி அப்படிங்கிற அளவுக்கு கோபம் வரும். இது வந்து ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேயே அப்படி இருக்குன்னா, எங்க போனாலும் ஒரு 500 பேர் 1000 பேர் சேர்ந்து விசில் அடிக்கிறது. இது மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் கொஞ்சம் தாவேகாவுடைய சரித்திரத்தை புரிந்து கொண்டு விசிலுக்கு பதிலாக மெழுகுவர்த்தி ஏதாவது சின்னம் கொடுத்துருக்கலாம். அவன் பாட்டில் மெழுகுவர்த்தி வச்சுக்கிட்டு அவன் பாட்டில் சுத்திட்டு இருப்பான், அது உருகி 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 ஒரு இடத்துல கையை சூடும்போது விட்டுருவாங்க, நிம்மதியா இருக்கும். இல்ல மக்களுக்கு தொந்தரவு, பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். நம்ம என்ன சொல்றதுன்னா, இந்த விசில் பாருங்க, தேர்தல் நெருங்க நெருங்க எங்க பார்த்தாலும் விசில், வீட்டு வாசல்ல விசில், தெருவில் போனா விசில், கூட்டத்துல விசில். ஒலி மாசு என்பதும் ஒரு மாசு. அதுவும் வந்து வயதானவர்கள் இருப்பார்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள். கவனம் நீங்க நல்லா இருக்கு, வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, பைக் ஓட்டுறீங்க, திடீர்னு ஒரு பெரிய பிகில் சத்தம், உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து டைவெர்ட் ஆகுமா ஆகாது. கார் ஓட்டினாலும் சரி, பைக் ஓட்டினாலும் சரி, ஒரு விபத்துகள் ஏற்படும். யார் கையிலையும் பூமாலை கொடுத்தா மாதிரி இவங்க கிட்ட விசில கொடுத்துட்டாங்க.